அழகான கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு அரசர், தர்ம சிந்தனை உள்ள அவர் மக்களுக்கு தானே உணவிடணும் அப்படிங்கிற பக்குவத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு தினமும். அப்படி அவர் தினமும் அங்கே அரண்மனையில் சமைச்சு தான் சமயக்காரங்கள் கொண்டு சமைச்சு தான் சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படி ஒரு நாள் அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து வந்து பாம்பை தூக்கிக்கிட்டு வாயில கவி எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சமைச்சு வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துல அந்த பாம்போட விஷம் விழுந்துடுது. இது அந்த சமைச்சவருக்கும் தெரியல, அரசருக்கும் தெரியல. எப்போதும் போல ஒரு சாதுவை கூப்பிட்டு உணவு கொடுக்குறாங்க. அந்த சாப்பிட்ட அந்த சாது என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. உடனே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு பதறாங்க. மன்னர் வந்து ஐயோ நாம தான் காரணம், நம்மளாலதான் அவர் இறந்துட்டாரா, நம்ம சாப்பாடு கொடுக்காம இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப இது இந்த தர்ம தேவதைக்கு இது ஒரு குழப்பமா போயிடுது. இதை யார் மேலே இந்த பாவத்தை சுமத்துறது அப்படின்னு. அரசர் மேல சுமத்தலாம்னா அரசர் வந்து தெரிஞ்சு செய்யல, தர்மம் தான் செஞ்சார், நல்லது செஞ்சார். இப்ப அரசர் மேல சுமத்துறது தப்பு அப்படின்னு. இல்ல சமயக்கார் மேல செய்யலாம் சுமத்தலாம் அப்படின்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் சமைச்சு வச்சாரு, சமைச்சிட்டு இருக்கும் போதே மேலேந்து விழுந்த போது அவருக்கு அது தெரியல. கழுகு மேலேயோ பாம்பு மேலேயோ இந்த பாவத்தை சுமத்த முடியாது. அப்ப இந்த தர்ம தேவதை காத்திருக்கலாம், இதுக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊருக்கு நிறைய சாதுக்கள் வராங்க. அரண்மனைக்கு போகக்கூடிய வழி தெரியல. அப்போ ஒரு அம்மா அந்த இடத்துல, ஒரு வயதான அம்மா வந்து சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு இந்த சாதுக்கள் கேட்குறாங்க, தாயே இங்க வந்து அரண்மனை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அந்த அம்மாவும் வழி சொல்றாங்க. இதோ இப்படியே போன அரண்மனை தான், எதுக்காக போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த அரசர் வந்து எல்லாருக்கும் அன்னம் விடுறதா சொன்னாங்க, அதனால நாங்கெல்லாம் போய் சாப்பிட போறோம் அப்படின்னு. அப்படியா, போய் சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் உயிரோட இருப்பீங்களான்னு தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே அவங்களாம் அதிர்ச்சியாக என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த அரசர் வீட்டில் சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். உடனே அவங்களாம் பயந்து அந்த சாதுக்கள் திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் தர்ம தேவதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். யார் மேலே பழி போடுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்த இந்த அம்மா அந்த பாவத்தை ஏற்றுக்குச்சு. இந்த அம்மா மேலே போட்டுடலாம் அப்படின்னு அந்த வயதான அம்மா மேலே அந்த பாவத்தை சுமத்தினாங்களாம். இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு.